ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 58. ராமன் இல்லாத அயோத்தி ரொம்ப வெறிச்சோடி போயிருந்தது. எல்லாரும் ஒவ்வொன்றும் அழுதுன்னு இருந்தா. அழுக சத்தத்தை தவிர அங்க வேற எதுவுமே இல்லை. தசரதருக்கு கொஞ்சம் நினைவும் தப்பினது அப்படிங்கிறத பார்த்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தசரதருக்கு நினைவு வர்றது. சுமந்திரரை கூப்பிடுறார். ராஜா கூப்பிட்டோன்னு எழுத்த மாதிரி வந்து அவர் நிற்கிறார். கண்கள்ல ஜலம் தழும்ப, சுமந்திரரே, தர்மாத்மாவான என் குழந்தை எந்த மரத்தடியில தங்கி இருக்கா? ரொம்ப சுகமாக வளர்க்கப்பட்ட அவனுக்கு வனத்துல எந்த பதார்த்தம் ருச்சியா இருக்க போறது? துக்கத்தையே அனுபவிக்காதவனும் இந்த பூமண்டலத்துக்கு நாதனுமான என் புத்திரன் பூமியில ஒரு அனாதையை போல எப்படி தூங்குவான்? வெளியில அவன் கிளம்பி போகும்போது சதுரங்க சைன்யங்கள்லாம் பின்தொடர்ந்து போகுமே. ஜனசஞ்சாரம் இல்லாம அந்த காட்டுல அவன் எப்படி ஒண்டியா இருப்பான்? மலை பாம்புகளும் கருநாகங்களும் புலி முதலிய துஷ்ட மிருகங்களும் நிறைந்த காட்டுல ராமலக்ஷ்மணர்கள் சீதையோடு எப்படி சஞ்சாரம் பண்ணுவா? வெகு செல்லமாக வளர்க்கப்பட்டவளாச்சே சீதை. அவளோட என் குழந்தைகள் ரதத்திலேருந்து இறங்கி எப்படி நடந்து போனா? சுமத்ரா, அஸ்வினி தேவதைகள் மந்திர பர்வதத்தில் பிரவேசிக்கிறத போல என் குழந்தைகள் காட்டுக்குள்ள போறத நீ பார்த்தையா? நீ பாக்யசாலி. ராமன் என்ன சொன்னான்? லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? வனத்துக்கு போன பிறகு சீதை என்ன சொன்னாள்? அவள்லாம் அங்க என்ன பண்ணினா? எனக்கு ஒண்ணு விடாம சொல்லு. முன்னொரு காலத்துல யயாதி சக்கரவர்த்தி சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட போது சாதுக்கள் இருக்கும் இடத்தில் நான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்திரனை வேண்டின்றார். அப்படியே சிபி முதலிய மகாத்மாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல விழுந்து அவளோட மகிமையினால தன்னுடைய துக்கமெல்லாம் தீர்ந்து மறுபடியும் சொர்க்கத்துக்கு போனார். அதுபோல நானும் ராமனுடைய கல்யாண குணங்களையும் சரித்திரத்தையும் கேட்டுண்டு என் உயிரை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தசரதர் சொல்றார். சுமந்திரர் வருத்தத்தால வார்த்தைகள் எல்லாம் கொளற, மகாராஜா, ராமச்சந்திரன் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு தங்க கிட்டக்க இப்படியெல்லாம் சொல்ல சொன்னார். மகா ஞானியும் சகல பிராணிகளும் நமஸ்கரிக்க தகுந்த என்னுடைய பிதாவின் பாதங்கள்ல என் சிரசை வைத்து சாஷ்டாங்கமா நான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கோ. அந்த புறத்தில் இருப்பவர்களுக்கு தகுந்தபடி என்னுடைய நமஸ்காரத்தையும் எல்லோருடைய க்ஷேமத்தையும் நான் விசாரிச்சதா சொல்லுங்கோ. என்னுடைய தாயான கௌசல்யை நான் அடிபணிந்து க்ஷேமம் விசாரித்து, அம்மா, தர்மத்தை அனுஷ்டிப்பதில் நோக்கம் கொண்டு அக்னி காரியங்களை செய்வதில் தவறாமல் இருக்க வேண்டும். தேவதைகளை பூஜிப்பது போல சக்கரவர்த்தியின் பாதங்களிலே சகலவிதமான பணிவிடைகளையும் செய்யணும். தான் மேன்மையான குலத்தில் பிறந்தவள், மகாராஜாவிற்கு பட்ட மகிழ்ச்சி என்ற அபிமானத்தையும் கர்வத்தையும் விட்டுவிட்டு மற்ற ராஜபத்னிகள் இடத்திலும் நீங்க நடந்துக்கணும். அரசனிடத்தில் நடப்பது போல கைகேயி இடத்திலும் நடந்துக்கணும். பரதனை சக்கரவர்த்தியாக நினைத்து உபசரிக்க வேண்டும். அரசர்கள் வயதானதால் மூத்தவர்கள் அல்ல, செல்வத்தால் மூத்தவர்கள் என்ற ராஜ தர்மத்தை ஞாபகத்துல வச்சுண்டு பரதன் தங்களுக்கு வயதில் சிறுவனாக ஆனாலும் அவனுக்கு சகல மரியாதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பரதனை நான் க்ஷேமம் விசாரிச்சதா சொல்லணும். எல்லா ராஜபத்னிகள் இடத்திலும் ஒரே விதமா நடந்துக்கணும். உனக்கு ராஜ்யாபிஷேகம் நடந்த பிறகு சக்கரவர்த்தியை ராஜ்யத்திலேயே வைத்துக்கொண்டு சகல உபச்சாரங்களையும் குறைவில்லாமல் செய்யணும். அவர் ரொம்ப வயசானவர், அதனால எந்த விஷயத்திலையும் அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு பேசக்கூடாது. அவருடைய உத்தரவுப்படி நடக்கணும். சகல போகங்களையும் அனுபவித்து கொண்டுரு அப்படின்னு சொன்னார். தன் தாய் பிறரால் உபத்திரவம் செய்யப்படுவாள் என்பதையும் தான் சமீபத்தில் இருந்து அவளுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்பதையும் நினைச்சு கண்ணீர் விட்டு என்னிடத்தில் விசேஷ பிரீதி வைத்திருக்கும் கௌசல்யை உன் தாயைப் போல நீ உபச்சரிக்க வேண்டும் என்றும் என்னிடம் சொன்னார். பிறகு கண்கள் சிவக்க பொல பொலவென்று கண்ணீர் விட்டு ஒன்றுமே பேசவில்லை. ராமன் இவ்வளவுதான் சொன்னார். லக்ஷ்மணன்
ராமனைப் போல் மனதில் இருக்கும் எண்ணங்களை மூடி மறைத்துக் கொள்ளாதவர். அதனால் ரொம்ப கோபத்தோடு பெருமூச்சு விட்டுண்டு ராமனிடத்தில் எந்த அபராதத்தை கண்டுபிடித்து தசரதர் அவரை காட்டுக்கு அனுப்பிச்சார். அல்ப சுபாவம் உள்ள கைகேயி சொன்னதை கேட்டுட்டு தலையை ஆட்டி இந்த அநியாயத்தை பண்ணி எங்க எல்லோரையும் இதுவரையும் அனுபவிக்காத கஷ்டங்களுக்கு உள்ளாக்கினாரே, பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னு செஞ்சிருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் சரிதான், இது அநியாயம்தானே. வரங்களை கொடுக்கும் போது ராமனை காட்டுக்கு அனுப்புவது என்றாவது, பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுப்பது என்றாவது சொல்லவில்லையே. ஆனால் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு முதல்ல எல்லா ஜனங்களுக்கும் எதிரில ராமனிடத்திலே சொன்னாரே. கைகேயி கேட்கும் போது ராஜ்யத்தை ராமனுக்கு கொடுத்துட்டேன், உன் புத்திரனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. மூத்த புத்திரனை காட்டுக்கு அனுப்புவது எப்பவும் சரியில்லை. மூத்த புத்திரனை தள்ளக்கூடாது, ஒரே புத்திரனையும் தள்ளக்கூடாது என்று ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. நானும் எத்தனையோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். ராமனை காட்டுக்கு அனுப்ப ஒரு காரணமாவது எனக்கு கிடைக்கலையே. தோஷம் ஏதாவது ராமனிடத்துல இருந்தா அவரை காட்டுக்கு போக சொல்றது சரியான விஷயம்தான். அப்படி ஏதும் இல்லையே. அதனால தசரதர் தம் மனம் போனபடி இதையெல்லாம் பண்ணியிருக்கார். அல்லது தெய்வ செயலால் சாஸ்திரத்தை அனுசரிக்காமல் நடந்திருக்கணும். மனம் போனபடி பண்ணி இருந்தா இப்போ அதை பத்தி ஏன் வருத்தப்படணும்? புத்தி பிசகி தீர ஆலோசனை பண்ணாம ராமனை காட்டுக்கு அனுப்பினதால இப்போ இத்தனை துக்கப்படுறார். பெற்ற தகப்பனை இப்படி தூஷிக்கலாமா அப்படின்னு கேட்டா, கர்வம் தலைக்கேறி நியாய அந்நியாய விவேகம் இல்லாமல் சன்மார்க்கத்திலிருந்து விலகி போனவன் தகப்பனானாலும் ஆச்சாரியனானாலும் அவனை தள்ளத்தானே வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால நான் மகாராஜாவை என் அப்பாவா நினைக்கவே இல்லை. ராமனே எனக்கு சகோதரன், ராமனே என்னை போஷிப்பவன், ராமனே எனக்கு பந்து, ராமனே எனக்கு பிதா. தன்னை பெத்த பிதாவை விட்டு விட்டு வேறொருவனை பிதாவாக நினைக்கிறது நியாயமான விஷயமா அப்படின்னு கேட்டா, ராமன் சகல பிராணிகளுக்கும் பிரியமானவன், அவர்களுடைய ஹிதத்தையே தேடுகிறவன். அவரை காட்டுக்கு அனுப்பின அரசன் அவர்களுக்கு பிரியமில்லாதவராகவும் அவைகளினுடைய நாசத்தை விரும்புகின்றவராகவும் ஆகிறார். கைகேயி, பரதன் இவர்களை தவிர வேறு யாருக்காவது அவர்கிட்ட பிரியம் இருக்கா? குடிகளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவரான ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அனைவரையும் விரோதித்து கொண்ட தசரதர் சகல லோகங்களையும் சந்தோஷப்படுத்துகின்றவர் என்ற அர்த்தமுள்ள ராஜாவாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தங்களிடத்தில் லக்ஷ்மணன் சொல்ல சொன்னார் அப்படின்னு இதையும் கூட சுமந்திரர் வந்து சொல்றார். ராமனுக்கு வந்த கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாம லக்ஷ்மணன் வார்த்தைகளால் இதெல்லாத்தையும் ஓப்பனா சொன்னார். சீதா அப்படி சொல்லல. ஜனக மகாராஜனுடைய புத்திரி, குணங்களாலும் நடத்தையாலும் விசேஷ கீர்த்தியை உடையவள். மனதில் நிறைந்த சோகத்தால் பெருமூச்சு விட்டுண்டு ரொம்ப கம்பீரமான ஹிருதயத்தை உடையவளாகையால் ஒண்ணுமே பேசாம நின்னா. இப்படிப்பட்ட கஷ்டங்களை ஒரு நாளும் அனுபவிக்க தகாதவள் அவள். அதனால ராமனுக்கு நேர்ந்த துக்கத்தை பார்த்து தாங்க முடியாம கண்ணீர் பெருக என்னிடத்தில் எதையுமே சொல்லல. ஐயோ, இந்த கோரமான காட்டுல ரதம் இல்லாமல் ராமன் எப்படி நடந்து போவார் அப்படின்னு நினைச்சுண்டு கலகலன்னு கண்ணீரை விட்டா. ராமன் கண்களில் நீர் தழும்ப அப்படியே நின்னார். லக்ஷ்மணன் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். சீதை தேனமா அழுதுண்டு ரதத்தையும் என்னையும் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சுமத்ரர் சொல்றார் அப்படின்னு இந்த 58வது அத்தியாயம் முடியறது. இதை தொடர்ந்து 59வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.